வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி தாட் ப்ராசஸ் அதெல்லாம் என்னது, ஹவு டு ஓவர் கம் தட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு நேரமும் ஒரு காலையில் எழும்புற உடனே எதை பார்க்குறோம்? முதல் எடுத்துமே கேட்ஜெட் திறந்து பார்த்து நம்மளுக்கு எதுவும் மெசேஜ் வந்திருக்கா அப்படி பார்க்குற பழக்கம் தான் ப்ரெசன்ட் சினாரியோவில் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் இன்ஸ்டன்ட் யூ மேக் இட் ஆஸ் ஹேபிட். என்னன்னா முதல்ல ரொட்டீனில் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேட்ஜெட் பார்க்கலாம். ஏன்னா ஒரு நேரத்தில் கேட்ஜெட்டில் ஏதோ ஒரு தவறான ஒரு செய்தி நம்ம பார்த்துட்டோன்னு வைங்க, ஏற்புடையது இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. அதுபோல் ஒரு செய்தி பார்த்துட்டா அதற்கு தொடர்புடைய எண்ணங்களே இட் வில் நேக் ஆன் அவர் மைண்ட். நேகிங் தாட்ஸ்ன்னு சொல்கிறோமே, அதுபோல் அதுக்கு தொடர்புடையதாகவே வந்திருக்கும். ஒருவேளை அது நெகட்டிவாக இருக்குதுன்னு வைங்க, தட் வில் ரியலி ஸ்பாயில் அவர் டே. அன்றைக்கி போதுக்கு அந்த நெகட்டிவ் எண்ணமே, அந்த எதிர்மறையான எண்ணங்களே மீண்டும் மீண்டும் வந்து நம்மளுடைய செயல்பாட்டில் ஒரு பெரிய தொய்வை ஏற்படுத்தும். ஆனால் நம்மளை யாருமே கேர் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேரை அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அப்படி நினைக்கிறத காட்டிலும் நாம் அடுத்தவங்களுக்கு நல்லா கேர் கொடுத்தா அதிலே என்னவாகும்னு கேட்டால், இதுலேருந்து நம்ம இந்த ஒரு விதமான தவறான ஒரு எண்ணத்துலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். அது ஏன் தவறுன்னு கேட்டால், நம்மளை யாரும் கேர் பண்ணலேன்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு நிறைய வேலையாக இருக்கும். நம்மளை கேர் பண்ணக்கூடியது யார்? ஒருத்தருக்கும் ஒரு தாயின்னு வைங்க, அவங்களோட மகனோ மகளோ, இல்லை ஒரு தந்தைன்னு வைங்க, அவருக்கும் அதே வார்த்தை தான், ஒரு மகனோ மகளோ தான் இருப்பாங்க. அப்புறம் தகப்பனாக இருந்துச்சுன்னா அவருக்கு மனைவி இருப்பார், அம்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ரெண்டு பேருமே இல்லை, யாருமே பார்த்துக்கல அப்படின்னு சொன்னால் இதில் என்ன இருக்குது? நம்மளை யாரும் பார்த்துக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம நிறைய பேருக்கு கேர் கொடுக்க முடியும். அப்படின்னா வாட் யூ ஆர் ஏபிள் டு அட்டெயின் கேன் பி கிவன். அண்ட் என்ன தெரியுமா, யூ கேன் ரீம் த ப்ளஷர்ஸ். யூ கேன் அதை அந்த ப்ளஷர்ஸை நீங்கள் மறுபடியும் எதிர் தரப்பில் மொத்தத்தையும் வாங்கிக்க முடியும். ஏன்னா நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு அன்பு கிடைக்கும்னு வைங்களேன். கொடுக்கும்பொழுது அது 4 பங்காக திருப்பி நம்மளுக்கே வரும். அதனால் முதல்ல சம்படி ஃபீல்ஸ் அபவுட் இட். நம்மளை யாரும் கேர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் யூ கிவ் த பெட்டர் கேர். தெர்வை த கேர் கம்ஸ் இன் மல்டிஃபோல்ட்ஸ். அது நம்மளுக்கு வேறு ஃபோல்டரில் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி இது ஒரு நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஃபியர் இருக்குது, ரொம்ப எதை பார்த்தாலும் ஏதோ ஒரு தவறான எண்ண ஓட்டத்தில் ஒரு பயம், ஒரு இன்எக்ஸ்பிளிக்கபிள் ஃபியர் அப்படின்னு இருக்குது. அந்த என்ன பண்ணுவோன்னு கேட்டால், தொடர்ந்து நம்மளுக்கு ஃபியரே இருக்குது, நம்மளால் வெளியில் வர முடியாது, இது என்ன பயமாக இருக்குது, இப்படி வெளியில் போக முடியலையே, இது என்ன பயமாக இருக்குது, எழுத முடியலையே, இது என்ன பயமாக இருக்குது, இவ்வளோ புத்தகம் படிக்கணுமா அப்படிலாம் நினைக்கிறாங்கன்னு வைங்க. ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தால் படிக்கிறதுக்கு டு ரீட் அவுட் பயப்படுவாங்க. அப்புறம் ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தால் எழுதுறதுக்கு பயப்படுவாங்க. இன்னும் ஹோம் மேக்கராக இருந்தால் வீட்டு வேலையை செய்யறதுக்கு பயப்படுவாங்க. என்ன சமைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்டுடலான்னு நினைப்பாங்க. நிறைய விதவிதமான ஐட்டம் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தானே சமைக்காமல் தே வாண்ட் டு ஆர்டர் இட் அண்ட் கோ ஃபார் இட் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஃபியர் எல்லாத்துலேயும் நம்ம வெளியில் வரணும்னு கேட்டால் முதல்ல ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கணும். எப்படி? யூ டெவலப் த ஃபெய்த் தட் we can prepare ourselves. You develop the faith that we can cook for ourselves. You develop the faith that we can interact with people freely. Social interactions நல்லா இருக்கும். You develop the faith that we can study very well, we can write very well. You develop the faith that we can read very well. அப்படின்னு இது என்ன டாக்டர் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லித்தரக அப்படின்னு கேட்குறாங்க பசங்க. ஆனால் ஓவர் த பீரியட் இந்த ஃபியர் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அந்த ஃபெய்த்தில் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கும். தட் இஸ் த பிரெயின் இஸ் ப்ரீவயர்டு ஆர் ரீவயர்டு டு கோ ஃபார் த ஃபெய்த் ஆல் த டைம் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாக்கிங் அவர் செல்ஃப் இன்டு த ஃபியர். இது என்ன எப்படி இருக்குன்னு கேட்டால், வி சைக்காலஜிஸ்ட் வில் யூஸ் திஸ் வே ஆஸ் என்ன தெரியுமா, இது ஒரு நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின். நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ன, சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ன செய்யும்னு கேட்டால், எந்த ஒரு விதத்தில் செல் டீஜெனரேட்டிவ் ப்ராப்பர் அது வந்து செல் விதரிங் ஏற்படுறதோ அந்த இடத்துல மீண்டும் அந்த செல்லை புதுசாக உருவாக்கி அந்த என்ன விட்டு போச்சோ அதை என்ன பண்ணும், ரீபில்டு பண்ணி செட்டில் பண்ணும். அது வந்து ஒரு விஷயத்தை படிச்சுட்டு நினைவில் வச்சுக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் இட் இஸ் ரிலேட்டட் டு மெமரி ஆல்சோ, இட் இஸ் ரிலேட்டட் டு ஹேபிட் ஆல்சோ, இட் இஸ் ரிலேட்டட் டு நியூ லேர்னிங் ஆல்சோ. அப்போ ஹியர் வி ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் ஃபியர் அண்ட் லேர்னிங் அபவுட் அஷ்யூரிங் அவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் ஃபெய்த். அப்படின்னா ஹியர் ஆல்சோ த பிரெயின், த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் டேக்ஸ் பிளேஸ். தெர்பை அந்த இடத்துல மூளை என்ன பண்ணும், புது செல்களை உருவாக்கி
அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸை ரீசெட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது, எல்லாவற்றிலும் மேலோங்கி வருவதற்கு தேவையான அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவசியம் இது நிச்சயமாக மாறுபாடின்றி நடக்கும் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கொண்டு தரோம். எப்படி நம்ம நல்லா படிக்க முடியும், நம்மளால் வேகமாக எழுத முடியும், வேகமாக we can able to read ourselves, the fluence of reading we can develop it. அந்த ஃப்ளூயன்சி இன் ரீடிங் இருக்கே அது எல்லா மொழியிலும் நம்மளால் வளர்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டு தரும். இந்த நம்பிக்கை எங்கேருந்து வந்தது? ஃபியர் என்ற பேஸை அழிச்சுட்டு அந்த ஃபியர் பேஸில் ஃபெய்த் வந்தது. அதனால் இந்த ஃபெய்த் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அதனால் ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கிற அந்த ஃபியரை அதுலேருந்து வெளியில் வந்தால் we can develop it into a faith, that is the plasticity of the brain accommodates அந்த ஃபெய்த்தோட அந்த எனார்மஸ் அமௌண்ட் இருக்கே அந்த அளவுக்கு செல்லை புதுசாக ப்ராசஸ் பண்ணி ரீஜெனரேட் பண்ணிவிட்டு நம்மளோட பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் அந்த கான்செப்டில் புது விஷயங்களையும் மனதில் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதனால் இது என்னாச்சு, ஒரு நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியில் வரத்துக்கு இது பெரிய அளவில் உபயோகப்படும். ஓவர் த பீரியட் திஸ் we can develop. அது ஒரே நாளில் நடக்குமான்னு கேட்டால் ஒரே நாளில் நடக்காது. தினமும் தொடர்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது போல பழக்கங்களை நம்ம மேற்கொண்டமான நாளாவட்டத்தில் இது சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் ரொம்ப கடினமானதோ, இப்போ இருக்கு ஒரு 30 பேஜ் அசைன்மெண்ட் எழுதணும், அப்புறம் ரெக்கார்டு ஒர்க் முடிக்கணும் அப்படின்னா அது ஒரு பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு தான் நம்ம எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஹோம் மேக்கருக்கு கொடுக்குறோம் தான், ஆனால் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு 30 பேஜ் இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, ரெக்கார்டு ஒர்க் இருக்குது, ரெண்டும் செய்யுது அப்படின்னா 30 பேஜ் இருக்குதுன்னு நினச்ச உடனே பயமாக தான் இருக்கும். ஆனால் 30 பேஜை ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் த ஒர்க், எவ்வளோ பெரிய ஜெர்னியாக இருந்தாலும் முதல் ஸ்டெப் என்ன பண்ணியோம், கடமை தான் ஆகணும். எவ்வளோ பெரிய ஜெர்னியாக இருந்தாலும் முதல்ல போதுமா ட்ராவலுக்கு வேணுமான்ற துணி வகைகள், அங்கே என்ன நம்மளுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு 10 அடி நடந்த பிறகு தான் அந்த ஜெர்னி ஆரம்பிக்கும் இல்லையா. நம்மளோட துணிமணியை எடுத்து வச்சுக்கும் பொழுதே அந்த ஜெர்னி தொடங்கிடுத்து தான். ஆனால் இதை தொடர்ந்துட்டு பேக்கில் எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணிவிட்டு எடுத்து வெளியில் கொண்டு ஆர்கனைஸ் பண்ணி வெளியில் வச்ச பிறகு ஜெர்னி நிச்சயமாக துவங்கிடுது. அது எவ்வளோ பெரிய ஜெர்னியாக இருந்தாலும், ரொம்ப தூரம் நடைப்பயணமாக இருந்தாலும், இல்லை வாகனத்தில் பயணிக்க போகிறோம் அப்படின்னாலும், ஆரம்பித்த ஜெர்னி ஸ்லோவாக இட் ப்ராக்ரஸஸ் டுவர்ட்ஸ் என்ன நம்மளோட கோல் என்ன, எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போய்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் நடக்க அதாவது பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும்போது நம்ம ஆரம்பித்த இடத்துலேருந்து விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துடும். வி ஆர் ப்ராக்ரஸிங் டுவர்ட்ஸ் கோல். நம்மளோட எந்த வீட்டுக்கு போகணுமோ, எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த பயணத்தை நோக்கி நம்ம நடந்து கொண்டிருக்கோம். அப்போ என்னாச்சு, எத்தனை விதமான கடினமான பயணமாக இருந்தாலும் அதை மேற்கொண்டு அதில் நம்மளை முடிஞ்சது செய்யணும். இது ஏற்புடையது. இது இன்னும் கேட்டால் ஒரு முக்கியமான விஷயம், இது கடவுள் கூட இது மாதிரி ஒரு முயற்சியை ரொம்ப பாராட்டுவார். நம்மளுக்கு கடினமானதுன்னு தெரியும், இன்ஸ்பைட் ஆஃப் இட் வி ஆர் ஸ்டார்டிங் இட். அப்போ ஓவர் த பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை நம்ம முடிச்சுட்டு மேலுக்கு வரும்போது, இது மாதிரி ஒரு ஸ்கூல் போகிற குழந்தை 20 பேஜ் அசைன்மெண்ட் இருக்குது, 2 வீக்கெண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி ஃப்ரைடேவா, ஃப்ரைடேலேருந்து துளி துளியாக எழுத ஆரம்பித்தா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 ராத்திரி கிடைக்கும். 3 ராத்திரியில் 9 பேஜ் எழுதினா 25 பேஜில் 1/3 ஆஃப் இட் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே இன்னும் ஒரு 3 பேஜ் எழுதி முடிக்கலாம். இந்த மாதிரி யோசிக்கும் பொழுது ஈவன் தோ இட் இஸ் அ ஹார்ட் ஒர்க், ஈ ஸ்டார்டட் கமென்சிங் த ஒர்க் சொன்னாலே அதுவே இந்த 2 வாரத்துக்குள்ளே போதுமான அளவுக்கு நம்மளால் முடிச்சிருக்க முடியும். அப்படின்னா இத்தகைய ஒரு முன்னுதாரணம், இத்தகைய ஒரு செயல்பாடு இது என்ன பண்ணும், எல்லார் முன்னிலையும் நமக்கு ஒரு புகழை தேடித்தரும், இல்லைன்னா ஒரு கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கும். கிரெடென்ஷியல்ஸ் எப்படின்னா, பரவாயில்ல இவ்வளோ டஃப் ஜாப் கூட ஆரம்பிச்சுட்டாங்களே, நல்லா செய்கிறாங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த மாதிரி நேரத்தில் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 hours இருந்துன்னு வைங்க, அந்த 25 பேஜ் அசைன்மெண்ட்டையும் நம்ம முடிச்சுடலாம். ஸோ எத்தனை பெரிய கடினமான ஒர்க்காக இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணோம், ஒரு முயற்சி செய்து அதை என்ன பண்ணோம், துவங்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்படி துவங்கப்பட்ட வேலை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்தாலே கடவுள் கூட இதை பாராட்டுவார் அப்படின்ற கருத்தோட இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.